இது சென்னையில் இந்திய விமானப்படை நடத்திய சாகச நிகழ்ச்சியை காண ஒரு ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் கூட்டம். நேற்று அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய சாகசத்தை காண சுமார் 15 லட்சம் பேர் வரை குவிந்ததாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு ட்வீட்டில் குறிப்பிட்டுள்ளது. கண்ணுமை காணொளிகளுக்கு தயாராகுங்கள். உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைதட்டல். விமானப்படை வீரர்களின் சாகசங்கள் குறித்து பெருமித பதிவுகள் சமூக வலைதளங்களில் நிரம்பி வழிந்தன. The pilot in command of soaring to his wing commander John Priya with his co-pilot. Dhanush formation comprising 3 Jaguars that shall be coming in with a surprise to herald the festive season. உள்வளையத்தை பாதுகாக்கும் மீதமுள்ள 12 படை வீரர்கள் இப்பொழுது இலக்கு பகுதியை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் சாகச நிகழ்ச்சி முடிந்ததும் பெரிய சிக்கல் காத்திருந்தது. மக்கள் ரயிலை பிடிக்க அலைமோதும் காட்சிகளும் போக்குவரத்து ஸ்தம்பித்த காட்சிகளும் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாயின. தவிர ஆம்புலன்ஸ் சத்தங்களுக்கும் குறைவில்லை. நேற்று மட்டும் விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேர் பலியானதாக செய்திகள் வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தன. குறிப்பாக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்தார். ஒரு முன்னாள் முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் இது ஆர்வம் மிகுதியினால் வந்துட்டாங்க. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெரிசலை எங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் 8000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கிறோம். ஒரு உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க? உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை செயல்படல் அவரே ஒத்துக்கிட்டார்ல. ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கம் எதுக்காக இருக்குது? உளவுத்துறை எதுக்காக இருக்குது? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டாளியான காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமானப்படை ஏன் இந்த நிகழ்ச்சியை கொளுத்தும் வேலில் நடத்தியது? பொதுவாக மாலைதானே நடத்துவார்கள் என கேள்வி எழுப்பினார். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல், துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம், இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது. எதற்காக இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? பாஜகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி எல் முருகன் மாநில அரசை இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டினார். மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா காவல்துறையானது, தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் தான் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கு. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அரசு உரிய ஏற்பாடுகளை செய்திருந்ததாகவும், இறப்புகள் வருத்தத்துக்கு உரியதாகவும் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது,
காஞ்சி போன வானமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. அவங்க சொல்லும் போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஒரு தேசிய விழா, அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உலகுக்கு தெரிவிப்பது. நேற்றுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன் கிளம்பி 20 நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது. சீறி பாய்ந்த விமானம். இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த சூழலில் இன்று முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் கடும் வெயில் மற்றும் மருத்துவ காரணங்கள் காரணமாக 5 உயிர்கள் பலியானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.